சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய பிரச்சனைகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற, பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ராசியில் சில பேர் இருக்கீங்க. எல்லோருக்கும் எல்லா நேரங்களும் பாதகமான நேரம் கிடையாது என்பதை முதலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 9 கிரகங்களும் ஏதாகிலும் ஒரு வகையில் எந்த நேரத்திலும் உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பார்கள். 9 கிரகத்தில் ஒரு கிரகமோ 2 கிரகமோ நிச்சயமாக ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அளித்துக் கொண்டிருப்பார். மார்கழி மாதம் பிறக்கப் போகிறது. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 4 ராசினருக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது. சங்கடங்களில் இருந்து விடுதலை உண்டாகப் போகிறது. இதான் முக்கியம். என்ன சங்கடம், நெருக்கடி, பிரச்சனை, இதுதானே மனுஷனுக்கு எப்பவுமே. அதுலேருந்து விடுதலை கிடைச்சா போதும் இல்லை. பணம் வேணும், புகழ் வேணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், வழக்கு இல்லாமல் வாழணும், செல்வாக்கோடு வாழணும். இப்போது இதுதான் மனிதனுடைய தேவையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எனக்கு தெரிந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாருமே திசாபுத்தி வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை குரு வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, சனியை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா கிரகமும் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள். அப்படி பார்க்கின்ற போது ஒரே கிரகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பேசி கொண்டிருக்க வேண்டாம். இப்போ நான் மாத பலன் எழுதுகிறேன், ஆண்டு பலன் எழுதுகிறேன். அப்போ என்னுடைய பலன்களை பார்த்தீங்கன்னா, அதில் குருவை பற்றி பேசியிருப்பேன், ராகு கேது பேசியிருப்பேன், சனியை பேசியிருப்பேன், சூரியனை பேசியிருப்பேன். அப்போ எல்லா மனிதர்களுக்குமே அவருடைய காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் ஒரு யோகம் கிடைச்சிட்டு இருக்கும். இதையா இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் ஒரு 4 ராசினருக்கு யோகம் உண்டாக போகுதுங்க. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மிக நெருக்கடியில் பாதிப்பில் இருந்து கொண்டிருக்கின்ற ராசிகள் அந்த ராசிகள். மிக மோசமான சூழலில் நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நோய் நொடியில், வழக்கில், பிரச்சனையில், பொருளாதார போராட்டத்தில், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி 1ஆம் தேதி பிறக்கின்ற போது கடக ராசினருக்கு 6ஆம் இடமான தனுசு, ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார். அங்கே செவ்வாய் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்தில் சூரியனோ செவ்வாயோ சஞ்சரிக்கின்ற போது அபரிமிதமான செல்வாக்கு, அந்தஸ்து, ஆற்றல், புகழ் எல்லாம் கிடைக்கும். அப்போ 8ஆம் இடத்து சனியை பற்றி நீங்கள் பயப்படணும். 8ஆம் இடத்து ராகு பற்றி நீங்கள் ஏன் பயப்படணும்? 2ஆம் இடத்து கேது பற்றி ஏன் பயப்படணும்? குரு வக்கரமாக இருக்காரு, அதை பற்றி நீங்கள் ஏன் பயப்படணும்? 6ஆம் இடத்திற்கு போகின்ற சூரியன், 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல உங்களை ஒரு மீட்டெடுப்பாங்க. நோய் நொடிகளிலிருந்து மீட்டெடுப்பார்கள். வம்பு வழக்குகளிலிருந்து மீட்டெடுப்பார்கள். ஒரு தொழிலில் போட்டி, பிரச்சனை, பகை, எதிர்ப்பு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, மறைமுக தொல்லை, இப்படியெல்லாம் ஏற்பட்டவர்களுக்கு அந்த தொல்லைகளை நீக்கி கொடுப்பார்கள் இந்த 2 கிரகமும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது. இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும். அப்போ கடகராசினருக்கு எல்லா வகையிலும் ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய, செல்வாக்கோடு நடைபெறக்கூடிய, வழக்குகளின்றி நடைபெறக்கூடிய நிலையெல்லாம் மார்கழி மாதம் முழுவதுமே இருக்கிறது. சரி, அடுத்து எந்த ராசி? துலாம் ராசி. 3ஆம் இடமான சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம். யாருக்கு? துலாம் ராசிக்கு. அந்த 3ஆம் இடம் என்பது தனுசு. அப்போ 2ஆம் இடத்து அதிபதி யாருக்கு? தனுசுக்கு 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். தன குடும்பாதிபதி, சப்தமாதிபதி செவ்வாய் தான் தனுசு. துலாத்துக்கு லாபாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த தன குடும்பாதிபதியும் லாபாதிபதியும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில். அப்போ இத்தனை நாட்களும் எந்தவித வேலைகளை எடுத்தாலும் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், எதையும் முடிக்க முடியாத நிலை என்று இருந்த நிலையில் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய நிலை இருக்கும். அப்போ என்ன வேணும்னா, உங்களுடைய முயற்சி வேண்டும். எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சி இருக்கிறதோ அந்த முயற்சிக்கேற்ற ஆதாயத்தை மார்கழி மாதம் முழுவதும் துலாம் ராசினர் அடைய முடியும். அதற்கு காரணம் இந்த செவ்வாயும் சூரியனும் மட்டும்தான். 5ஆம் இடத்துல சனி இருக்கட்டும், 5ஆம் இடத்துல ராகு இருக்கட்டும், 11 கேது வேறு இருக்கார், லாபத்தை கொடுக்கின்ற இடத்துல. புரியுதுங்களா? அது ஒரு நல்ல நிலைமை.
அவரும் சாதகத்தை இருக்கார். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே கேதுவுடைய 11ஆம் இட சஞ்சாரத்தின் காரணமாகத்தான் வாழ்க்கைக்கு தேவையானது கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் ப்ளஸ் ஆகுது உங்களுக்கு. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாயும் சூரியனும் இந்த மாதம் முழுவதுமே எந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்தால் அந்த வேலையில் வெற்றி உண்டாகும். கையில் நீங்கள் வேலையை எடுக்கணும். முடிஞ்சு போச்சிங்களா, ஒரு பக்கம் கடகம், அடுத்து துலாம். இன்னொரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இப்போது எல்லாமே பேசுவீங்க. ஜென்ம சனி, கடுமையான நெருக்கடி இருக்கும், பாதிப்பு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தொட்டதெல்லாம் சங்கடத்தை உண்டாக்கும், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதே சனி அளவிற்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வலிமை இருக்குல்ல. உன்னால் முடிஞ்சதை நீ செய்ய, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குற சொல்லுவாங்கள்ல. இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டி போட்டுட்ருக்கும் உனக்கு பலன்களை கொடுப்பதில். அப்போது கும்பராசினருக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று தனுசு. அப்போது தனுசு ராசிக்குள் லாபஸ்தானத்தில் யார் சஞ்சரிப்பது? செவ்வாய் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி, ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில். அப்போது செவ்வாய் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்றால் வருமானத்திற்கு எந்த வகையிலும் குறைவு இருக்காது. சப்தமாதிபதி சூரியனும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில். இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்பு இருந்தது, ஜெயிச்சுட்டு இருந்தீங்க, முதல் போட்டிங்க, லாபம் வந்துச்சு, விற்காத பொருள் விற்றுது, வாங்க நினச்சதை வாங்கினீங்க, கையில் பணப்புழக்கம் இருந்துச்சு. ப்ளஸ் என்ன போது மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அரசு ரீதியாக லாபம் கிடைக்கப் போகிறது. இப்போ தடைப்பட்டு வந்த வேலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது. செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து 11ஆம் இடத்தை சஞ்சரித்து உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட்டே இருக்கிறார். மற்ற சொல்ல மாட்டான். என்னன்னா இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம், பெரிய மனிதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற இடம், நீங்களே ஒரு விஐபியாக மாறக்கூடிய இடம். அங்கே சூரியன் சஞ்சரிக்கிற போது, சூரியன் ராஜகிரகம் இல்லையா, செவ்வாய் யார்? தைரியம், வீரியம், பராக்கிரமம், யுத்தக்காரன் செவ்வாய் இல்லையா. இந்த 2 பேரும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை வரும்ல. அந்த நிலை மார்கழி மாதத்தில் கும்பராசினரான உங்களுக்கு இருக்கிறது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மீனராசி. மீனத்துக்கு இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 60 நாட்கள் எழுதி வச்சுக்கங்க. 60 நாட்கள். சரி, முதல்ல 30 நாளை பேசுவோம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார். செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செய்து வருகின்ற தொழிலில் வேகம் இருக்கும், லாபம் இருக்கும், புதிய தொழில்களை தொடங்க முடியும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு போக முடியும். உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, முன்னேற்றம் இருக்கும், மேல் விரிவு செய்ய வேண்டிய உங்களுக்கு சக்தி பிறக்கும். இப்போ 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே எடுக்கின்ற வேலைகளை வெற்றியாக்கி கொடுத்திடப் போகிறார்கள். இதுவரையில் நெருக்கடியில் இருந்தவர்களுக்கு, சங்கடத்தை அனுபவித்தவர்களுக்கு, எதிர்பார்த்த பணம் கைக்கு வரவில்லையே என்று மனம் வெதும்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது யோகமான மாதமாக இருக்கும். இப்போ மற்ற கிரகங்களை பற்றி அப்புறம் பேசுவோம். இந்த 2 கிரகங்கள் இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா கேது 6ஆம் இடத்துலைங்க. அப்போ நவம்பர் மாதம் வரையில் மீன ராசினருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல போயிட்டே இருக்கும். 6ஆம் இடத்துக்கு கேது உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் செவ்வாய். பாருங்க, இந்த மாதம் அப்படியே உங்களுக்கு எல்லா யோகமும் கிடைக்கப் போகிறது. இந்த நிலைப்பாட்டோடு இந்த 4 ராசினருக்கு மிக யோகங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறது. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.